வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டேங்க. ஏன்னா சிட்டிசன்ஷிப்க்கு எலிஜிபிளா இருக்கேன். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ரீசெண்டா நான் எல்லாரும் அப்டேட் பண்ணேன். நிறைய புது புது ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. நான் யூகே வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு தடவையும். ஆனா நம்ம அந்த டைம்ல விசா அப்டேட் பண்ணும்போது ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுமான்ற ஒரு நிறைய டவுட்ஸ் இருக்கும். நான் ரீசெண்டா ஐஎல்ஆர் எடுத்தேன். ஸோ அந்த எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதோட இந்த புது ரூல்ஸும் நம்ம அப்ளை பண்றதுனால ஸோ எந்த அளவுக்கு இதுல நமக்கு பாதிப்பு இருக்கு இல்ல இனிமே வரப்போறவங்களுக்கு தானா அப்படிங்கிற விஷயத்த நான் ஷேர் பண்றேன். மறக்காம ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் யூகே வரும்போது டிபெண்டன்ட் பாஸ்ல தாங்க வந்தேன். 5 இயர்ஸ்ல எனக்கு டிபெண்டன்ட் பாஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் 5 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ண பின்னாடி ஐஎல்ஆர் ஸ்டேட்டஸ்க்கு நான் போயிருந்தேன். ஐஎல்ஆர் ஸ்டேட்டஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா லைஃப் இன் யூகே அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ அந்த எக்ஸாமை நம்ம கண்டிப்பா அட்டன் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 1000 கொஸ்டின்ஸ் கிட்டே இருக்கும். நிறைய அது லிங்க்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்க இங்க யூஸ்வலா டிரைவிங் லைசன்ஸ்க்குலாம் படிப்பாங்க, பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சாய்ஸ் எல்லாம் இருக்கும். யூகே பத்தி நம்ம இங்க யூகேல இருக்கிறோம் அப்படின்னா ஸோ இந்த யூகேல என்ன மன்னர் இருந்தாங்க, என்ன பூவு, ஸோ தேசிய மலர், ஸோ இந்த மாதிரி நிறைய யூகே ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதுல இருக்கும். லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நிறைய மொபைல் ஆப்ல படிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி படிக்கிறத விட அஃபிஷியல் லைஃப் இன் யூகே கவர்மெண்ட் வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க்ஸ் இருக்கும். ஸோ அதுல கிட்டத்தட்ட ஒரு 16 லிங்க்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ப்ராக்டிஸ் லிங்க்னு சொல்லிட்டு சிலர் புக்ஸ்ல கூட படிப்பாங்க இதுக்கு முன்னாடிலாம். பட் இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி படிச்சு பண்ணும்போது உங்களுக்கு ஒரே அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ணிடலாம். ஏன்னா அதுக்கு உங்களுக்கு சார்ஜ் ஒரு 40 பவுண்டு ஐ திங்க். இப்போ நான் போன வருஷம் எழுதினேன். ஐ திங்க் ஒரு 5 பவுண்ட் எக்ஸ்ட்ரா கூட ஆயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம முன்னாடியே அந்த டேட்டு டைம் எல்லாம் நமக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸோ அந்த டைம்ல போய் எழுதுவோம். ஒரு ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் தாங்க இருக்கும். உள்ள போகும்போதே பார்த்துட்டு நம்ம காதெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஏதாவது பிட்டு பேப்பர்லாம் வச்சிருக்கோமான்னு செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம போய் ஒரு கம்ப்யூட்டர் கொடுப்பாங்க நமக்குன்னு சொல்லிட்டு அந்த கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து நம்ம அந்த சாய்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஒன்னா சாய்ஸ் பண்ணதுமே அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 24 இல்லை 26 கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு அது பாஸ் பண்ண பின்னாடி தான் நம்ம ஐஎல்ஆர் அப்படிங்கிறதே ஒரு அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம், நீங்க மீடியம் ஆஃப் தமிழ், அதாவது காலேஜ்ல நீங்க படிச்சிருக்கீங்க. இப்ப நான் தமிழ் லிட்ரேச்சர், நான் தமிழ் டீச்சர் இல்லையா? அதனால நான் அந்த B1 எக்ஸாம் அப்படின்னு சொல்றது நான் லாஸ்ட் இயர் எழுதினேன். ஆனா இப்ப அதே கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. B1 எக்ஸாம் எப்படி இருக்கும்னா, லண்டன்ல ட்ரினிட்டி காலேஜ்னு சொல்லிட்டு யூடியூப்ல போய் டைப் பண்ணீங்க அப்படின்னாலே தெரியும். அதுல நிறைய உங்களுக்கு சாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் ஆக்சுவலா ஏன்னா சில இதெல்லாம் யூடியூப்ஸ்ல ரொம்ப ஓல்டா இருக்கு. நான் அட்டென்ட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாபிக் நம்மளே வீட்டிலே ப்ராக்டிஸ் பண்ணி, லைக் ஃபேமிலி, டே இன் மை லைஃப், ஏன்னா எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் டாபிக்ன்றதுனால பேசிட்டு அங்கே போகும்போது அதுக்கு 150 பவுண்ட்ஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. பொதுவாக இந்த மாதிரி சைனாக்காரங்க, கொரியா, இது மாதிரி அதர் கண்ட்ரீஸில் வரவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக அட்டன் பண்ணும்போது தான் ஐஎல்ஆர் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்ம முன்னாடி புக் பண்ணிட்டு நமக்கு ஒரு எக்ஸாமினர் இருப்பாங்க. ஒரு தனியாக ஒரு ரூம் இருக்கும். அங்கே போக முன்னாடி நம்ம எழுதி கொடுத்துடணும். ஃபேமிலி பற்றி பேச போகிறேன், டே இன் மை லைஃப் பற்றி பேச போகிறேன்னு ஒரு பேப்பர் மாதிரி கொடுத்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது ரிலேட்டடா தான் என்கிட்ட கொஸ்டின் கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப வெரி ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா மனப்பாடம் பண்ணிக்குவாங்க போல. இப்போ ஃபேமிலி வச்சுக்கோங்களேன், ஃபுல்லா ஒரு 10 லைனோ 20 லைன் மனப்பாடம் பண்ணி பேசுவாங்களாமா. ஆனா இப்ப ரீசெண்டா பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷன் மாதிரி இருக்கும். அதே டங்கி மூவிலாம் பார்த்துருப்பீங்கன்னா தெரியும். அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, மனப்பாடம் பண்ணி ஃபுல்லா பேசும்போது ஸோ அவங்க பாஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா மனப்பாடம் பண்ணக்கூடாதுன்றதுக்காக கான்வர்சேஷன் மெத்தட்ல இருந்துச்சு. ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கோங்களேன். லாஸ்டா அவங்க ஒரு டாபிக் கொடுத்தாங்க. எனக்கு செலிப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் கொடுத்தாங்க. ஸோ அது ரிலேட்டடா ஒரு ஒரு 5-6 கொஸ்டின் கேட்டாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதுலேயே நமக்கு ஒரு இமெயில் ரிசல்ட் வந்ததும் ஸோ இந்த டாக்குமெண்ட்டை வச்சுட்டு அப்புறம் என்னோட ஸ்பௌஸோட நாங்கள் மேரேஜ் சர்டிஃபிகேட்ஸ், அப்புறம் அந்த யூஸ்வலாக சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போயிட்டு நாங்கள் சப்மிட் பண்ணோம். நான் லாயர் வச்சு பண்ணோம். ஸோ அதே போல் ஐஎல்ஆர் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஐஎல்ஆர் அப்ளை பண்ணும்போது நிறைய பேர் நம்ம இப்போயே இந்தியாலாம் போகிறதில்ல, மெதுவாக அப்ளை பண்ணிக்கலான்னு பண்ணாமல் ஸோ என்னோட ஒரு சின்ன டிப்பு, எக்ஸ்பிரஸில் பண்ணுங்க. ஏன்னா அது ஒரு இதுக்கு 300 பவுண்டோ 500 பவுண்டோ சார்ஜ் பண்ணுவாங்க. அதே போல உங்களுக்கு அது 3 நாளைக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். ஏன்னா அது ரொம்ப நமக்கு யூகேல இருக்கிறவங்களுக்கு விசா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? அந்த ஒரு 300 பவுண்டுக்கு நீங்க அதிகமா இருக்கேன்னு யோசிக்காம கண்டிப்பா எக்ஸ்பிரஸ்ல போட்டுட்டீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு நான் லாஸ்ட் இயர் ஐஎல்ஆர் அப்ளை பண்ணும்போது நிறைய பேர் நார்மல்ல போட்டு ரொம்ப இழுத்தடிச்சு, ரொம்ப சிலருக்குல நிறைய எனக்கு மெசேஜ் எல்லாம் போடுவாங்களா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் சொல்றேன். அதனால கண்டிப்பா எக்ஸ்பிரஸ்ல போட்டு, ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்பிரஸ்ல 3 நாள் உங்களுக்கு வரலன்னா உங்களுக்கு மணி ரீஃபண்டும் கொடுத்துருவாங்க. அதனால உங்க மணி சேஃப். பிளஸ் நமக்கு பெரிய டாக்குமெண்ட் நம்ம கையில வந்தாங்கன்னா நமக்கு அந்த டென்ஷன் ஃப்ரீயாகவும் இருக்கலாம். ஸோ அதனால அந்த எக்ஸ்பிரஸ்ல நான் அப்ளை பண்ணேன். ஸோ இப்படிதான் அதாவது நாங்க 3 பேருக்கு சேர்ந்து அப்ளை பண்ணோம். எனக்கு, என்னோட 2 பசங்களுக்கு, நீங்க 3 பேருக்கு சேர்த்து 4800 பவுண்ட்ஸ் நாங்க பே பண்ணோம். அதே போல விசா ஃபீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முதல்ல கிரெடிட் கார்டுல எடுத்துட்டு, ஏன்னா நம்ம விசா ஃபீஸ்
அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட் இல்லைங்க, 5,000 10,000 அப்படி செலவாகும். ஏன்னா நம்மளோட அந்த இப்போ ஒரு வீட்டில் 2 அப்ளிகேஷன் 3 அப்ளிகேஷன் 4 அப்ளிகேஷன் ஏன் கட்டும்போது ரீசெண்டாக அந்த டைமில் கிரெடிட் கார்டு வந்து அக்செப்ட் பண்ணல. டெபிட் கார்டில தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நீங்க ஏதாவது புதுசா அப்ளை பண்றீங்கன்னா, ஸோ இதெல்லாம் நீங்க எப்பவுமே சேஃபா வச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் வந்து ஐஎல்ஆர் ஸ்டேட்டஸ் வந்து நமக்கு வந்து இருந்துச்சு. அதேபோல நான் ஒரு வருஷமும் நான் சொன்னேன்ல, புது புது ரூல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. இப்ப பிரபுவும் பார்த்தீங்கன்னா, ரெனியூவல் பண்ணுவாங்க. அவங்க ஐஎல்ஆர் அவங்க பார்த்து 2021லயே பண்ணாங்க. ஸோ அந்த மாரி எல்லாம் பண்ணும்போது கவர்மெண்ட் வந்து ஒரு நமக்கு ஒரு இது மாரி ஏதாவது இது சேஞ்ச் ஆயிருச்சு. இது இப்படி பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த டைம்லலாம் நம்ம அப்ளை பண்ணும்போது ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு வந்து எங்களுக்கு எந்த இஷ்யூ இதுவரைக்கும் வந்ததே கிடையாது. அ புதுசா என்ட்ரி ஆறாங்க பார்த்தீங்களா? புது இன்டேக் புதுசா உள்ள வரவங்களுக்கு மட்டும் தான் அது அப்ளிகபிளா ஆச்சு. ஸோ அதனால எங்களுக்கு வந்து இதுவரைக்கும் அந்த மாரி அப்ளிகபிள் ஆகல. அதேபோல இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. ஐஎல்ஆர் பார்த்தீங்கன்னா 2024ல இருக்கிறதுலே ரொம்ப அதிகப்படியான ஐஎல்ஆர் கொடுத்த ஒரு இயர் பார்த்தீங்கன்னா 2024. ஸோ அதனால தான் இப்ப இந்த அளவுக்கு நமக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. இனிமேல் குடுக்குறதோட அந்த கவுண்ட்ட வந்து கம்மி பண்ணணும். 2017லேருந்து 2019ல அதிகப்படியா உள்ள யுகேக்குள்ள அந்த டைம்ல வந்தவங்க, அவங்க எல்லாருமே ஐஎல்ஆர் எலிஜிபிள் ஆகி அவ்ளோ அதிகமா குடுத்ததுனால இத குறைக்கணும் அப்படின்ட்டு தான் இந்த புது ரூல் நமக்கு வந்து இப்போ போட்டிருக்காங்க இல்லையா? 10 இயர்ஸ் ஆகணும் ஐஎல்ஆருக்கு. அப்புறம் நெறைய புது புது ரூல்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. யுகேவோட அந்த ஒயிட் பேப்பர் இஷ்யூ. அதுக்கப்புறம் அவங்க பார்லிமெண்ட்லயுமே ரைஸ் பண்ணி, ஆனாலுமே அவங்க எந்த இதுவுமே இதுவரைக்குமே குடுக்கல. ஸோ இதுக்கான அந்த கரெக்ட்டா ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கா, இல்ல வரப்போறவங்களுக்கா அப்படிங்கிற அந்த டிபேட் தான் இப்போ ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா அவங்க போட்ட அந்த ரூல்ஸ விட இருக்கிறவங்களுக்கா, இல்ல இல்லாதவங்களுக்கா அப்படிங்கிற அந்த டிபேட் தான் அதிகம். ஸோ இது வந்து செப்டம்பர்ல தான் வந்து ப்ராப்பரா அனௌன்ஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு எதுவுமே தெரியாது. மோஸ்ட்லி இருக்கிறவங்களுக்கு வந்து இருக்காது. அப்படியே இருந்தாலுமே பாயிண்ட் பேஸ்ல வந்து இருக்கும். நெறைய அவங்க சில சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம அதெல்லாம் வந்து நமக்கு எதுவும் இல்ல. கரெக்ட்டா நமக்கு வந்து வொர்க் இருக்கு. ஸோ அந்த சேலரி வந்து அவங்க கோட் பண்ண சேலரில நம்ம இருக்கோம் அப்படின்னா, ஸோ எதுவுமே பயந்துக்க வேணாம். ரூல்ஸ் கீழ இருக்கும் அப்படின்னா கூட நம்ம பாயிண்ட் பேஸ்ல தான் இருக்கும். ஸோ அதாவது எதுனாலுமே செப்டம்பர் வரைக்கும் நமக்கு வந்து டைம் இருக்கு. ஸோ அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து டிசைட் பண்ணுவோம். அடுத்தது இப்ப சிட்டிசன்ஷிப்க்கு. இப்ப தான் வந்து நான் சிட்டிசன்ஷிப்க்கு வந்து எலிஜிபிள் ஆயிருக்கேன். நான் போன வருஷம் ஏப்ரல்ல வந்து எனக்கு ஐஎல்ஆர் வந்து குடுத்தாங்க. கரெக்ட்டா 1 இயர் கழிச்சு தான் நீங்க வந்து சிட்டிசன்ஷிப்க்கு வந்து எலிஜிபிள் ஆவீங்க. இப்ப இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு அப்ளை பண்ணக்கூடியது இந்த ஐஎல்ஆரோட அந்த டாக்குமெண்ட்ட நம்ம வந்து குடுத்து, நம்ம வந்து இந்த ஐஎல்ஆர் டாக்குமெண்ட்ட வச்சு நமக்கு அந்த 1 இயர் எலிஜிபிள் ஆன பின்னாடி நான் இதுவுமே வந்து லாயர் வச்சு தான் பண்றோம். ஏன்னா எங்களுக்கு வந்து 3 அப்ளிகேஷன் எனக்கு, தம்பிக்கு, பாப்பாவுக்கு. ஸோ 3 பேருக்கு வந்து சப்மிட் பண்ணியிருக்கோம். இதுல வந்து என்னோட இதே மாரி தான் என்னோட ஐஎல்ஆர் சர்டிஃபிகேட்ஸ் அங்க ஐஎல்ஆருக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட் குடுத்தனோ, ஸோ அது. அதுக்கப்புறமா வந்து என்னோட மேரேஜ் சர்டிஃபிகேட்ஸ், பசங்களோட பர்த் சர்டிஃபிகேட்ஸ், அப்புறம் பாஸ்போர்ட். ஸோ இது மாரி எல்லாத்தையுமே வந்து நாங்க வந்து சப்மிட் பண்ணியிருக்கோம். இது வந்து சிட்டிசன்ஷிப்னு சொல்லக்கூடாது. நேச்சுரலைசேஷன் அப்படிங்கிறத வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். இது வந்தது நமக்கு வந்து ஒரு இமெயில் வரும். நம்ம போய் கவுன்சில்ல இதுக்கு முன்னாடி நான் பிரபுவோட சிட்டிசன்ஷிப்னு சொல்லியிருப்பேன். நம்ம அந்த சர்டிஃபிகேட்ஸ் மாரி உங்களுக்கு ஒண்ணு குடுப்பாங்க. ஒரு செரிமனி மாரி வைப்பாங்க. நமக்கு ஒரு அப்பாயின்ட்மென்ட் மாரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு, நம்ம போயிட்டு அந்த சர்டிஃபிகேட்ஸ போய் நம்ம வாங்குவோம். ஒரு உறுதிமொழி மாரிலாம் எடுப்பாங்க. நீங்க அந்த பிரபுவோட சிட்டிசன்ஷிப் வீடியோல பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா அந்த சர்டிஃபிகேட்ட வாங்கிட்டு வந்துட்டு, அதுக்கப்புறமா நீங்க திரும்பவும் பிரிட்டிஷ் சிட்டிசன்ஷிப்க்கு அதாவது உங்க பாஸ்போர்ட்டையும், அந்த நேச்சுரலைசேஷன் அந்த சர்டிஃபிகேட்டையும் நம்ம வந்து கொரியர் பண்ண பின்னாடி, அவங்க வந்து பிரிட்டிஷ் பாஸ்போர்ட்ட நமக்கு வீட்டுக்கு அனுப்புவாங்க. அதுக்கப்புறமும் முடியாது. ஏன்னா, இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்தியாவுக்கு எப்படி டிராவல் பண்ணுவோம் அப்படின்னா, ஓசிஏ. ஸோ அந்த சர்டிஃபிகேட்டுக்கும் நீங்க என்ன பண்ணணும்னா, அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, லண்டன்ல விஎஃப்எஸ் ஆஃபீஸ்ல போயிட்டு நம்மளோட இந்தியன் பாஸ்போர்ட் இருக்கு இல்லைங்களா? ஏன்னா, அத நம்ம போய் சரண்டர் பண்ணி அந்த சரண்டர் சர்டிஃபிகேட்ட வச்சுட்டு ஓசிஐ அப்படின்னு அப்ளை பண்ணணும். அதாவது நம்ம இந்தியா போறதுக்கான விசா. நம்ம இங்க சிட்டிசன்ஷிப் ஆன பின்னாடி நமக்கு அங்க இந்தியா போறதுக்கான ஒரு டாக்குமெண்ட் தான் அது. இல்லன்னா நம்மளால இந்தியாவுக்கு வந்து போறது வந்து நம்ம டிராவல் பண்ணும்போது நீங்க அந்த டைம்ல தான் நீங்க டிராவல் பண்ற பிளான் இருக்குனா கூட சரி, இது கண்டிப்பா முடிச்சுட்டு தான் நீங்க வந்து டிராவல் பண்ற மாரி இருக்கும். அதுக்கு வந்து ஒரு 300 பவுண்ட் வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம குடுத்துட்டு வந்த பின்னாடி திரும்ப அவங்க வந்து வீட்டுக்கு வந்து கொரியரே அனுப்பி விட்டுருவாங்க. ஏன்னா நமக்கு யூசுவலா அந்த பழைய பாஸ்போர்ட் வந்து அந்த ஒரு பஞ்ச் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. பிளஸ் நமக்கு ஓசிஏ வந்து நமக்கு வந்து குடுத்துருவாங்க. ஸோ அது இருக்கும்போது நம்மளால இந்தியாவுக்கு வந்து டிராவல் பண்ண முடியும். ஆனா பிரபுக்கு வந்து இந்த ஓசிஐ கார்டு அப்ளை பண்ண பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 2 1/2 மாசம் கிட்ட ஆயிருச்சு. அது ரொம்ப குயிக்கா வரும்னு சொல்லுவாங்க. அது டிபெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த ஐஎல்ஆரோ, சிட்டிசன்ஷிப்போ எல்லாமே 4 to 6 வீக்ஸ் வந்து நார்மல் டைம். ஆனா எல்லாருக்குமே இது ஒரே மாரி வரவே வராது. மாறி மாறி வரும். ஏன்னா பிரபுக்கு வந்து ஐஎல்ஆர் வரதுக்கு கிட்டத்தட்ட 2 1/2 மாசம் ஆயிருச்சு. ஆனா எனக்கு வந்து 3 நாள்ல வந்து வந்துருச்சு. ஸோ அது மாரி டிபெண்ட்ஸ் ஒருத்தருக்கும் ஒரு அந்த அவங்களோட அந்த அப்ளிகேஷன்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு. அது வெரிஃபிகேஷன்லாம் போறாங்க அப்படின்னா, ஸோ அப்படியே நம்மளோட அந்த இத ப்ராசஸ் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு தான் மெதுவா தான் பண்ணுவாங்க. ஏன்னா பிரபு வந்து எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் போல நார்மல் வந்து போட்டுவிட்டு நம்ம தான் ஊருக்கு போலே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது மாரி பண்ற நெறைய பேருக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். ஸோ அதான் எப்பவுமே அந்த எக்ஸ்பிரஸ்ல வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. சிட்டிசன்ஷிப்க்கு ஒரு அப்ளிகேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 1300 பவுண்ட் வந்து இப்ப செலவாகும்.
அதுக்கப்புறம் லாயருக்கு வந்து நம்ம செப்பரேட்டாக வந்து ஒரு 500 பவுண்ட் அந்த மாதிரி நம்ம வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். டிபெண்ட்ஸ் லாயர் ஒரு சில 500 சார்ஜ் பண்ணுவாங்க, 1000 சார்ஜ் பண்ணுவாங்க. ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. எதுக்கு பெட்டர் ஏன்னா பிரபுக்கு வந்து ILR அப்போ ரொம்ப டிலே ஆகிட்டனால பயந்துட்டாங்க. ஏன்னா ஏதாவது நம்ம அப்ளிகேஷன் தப்பாக போயிட்டு அந்த ப்ராசஸ் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அதனால வந்து நாங்கள் லாயர் ஒருத்தவங்க வந்து நாங்கள் ஹையர் பண்ணிவிட்டு ஸோ எங்களோட ஒரு ப்ராசஸுமே சரி முடிஞ்ச பின்னாடி எல்லாமே அவங்களே அப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ நமக்கும் டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இப்படி தாங்க. ஸோ நம்மளோட அந்த ட்ராவல் பார்த்தீங்கன்னா, ILR, சிட்டிசன்ஷிப் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து 5 இயர்ஸ் விசா எனக்கு குடுத்தாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? பிரபு வந்து எங்களுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. நெறைய பேருக்கு இந்த ஒரு விஷயம் இருக்கும். சிலர் வந்து ஃபேமிலியோட ஒரே டைம்ல வருவாங்க. ஸோ ஒரே டைம்ல எல்லாமே வந்து ரினிவலு, ILR எல்லாமே போகும். சிலர் பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் முன்னாடியே வந்துருவாங்க. ஒய்ஃப், குழந்தைங்க லேட்டா வருவாங்க. நான் அப்படிதான் 1 இயர் கழிச்சு நான் வந்தேன். அப்ப என்ன ஆச்சுன்னா, அந்த 1 இயர் கேப் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு வந்து தனியா நான் வந்து விசா வந்து ரெனியூவல் பண்ணேன். ஸோ அதுக்குமே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நான் 4500 பவுண்ட் வந்து கிட்டத்தட்ட 2022 நினைக்கிறேன். சார்ஜ் பண்ணி நம்ம நினைப்போம் 2 மாசம் சிலருக்கு 2 மாசம் இருக்கும். சிலருக்கு 10 நாள் இருந்தா கூட சரி, நீங்க அந்த கம்ப்ளீட்டா அந்த திரும்பவும் நீங்க ரெனியூவல் ஏன்னா நெறைய பேருக்கு அது டவுட் இருக்கு. 5 வருஷம் அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நமக்கும் டிபெண்டன்ட் பாஸ்க்கும் ஒரே டைம்ல முடியும்னு கிடையவே கிடையாது. மெயின் அப்ளிகேண்ட்க்கு தனி இது. அவங்களோட டேஸ்லேருந்து எல்லாமே கவுண்ட் பண்ணுவாங்க. ஸ்பௌஸோ டிபெண்டன்ட் பாஸ் நம்ம வரோம் இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து செப்பரேட்டா நீங்க 5 வருஷம்னா, அந்த 5 வருஷம் நீங்க எந்த டேல என்ட்ரி ஆறீங்களோ, அதுலேருந்து தான் கவுண்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்க வந்து கொஞ்சம் லேட்டா வரீங்கன்னா, கண்டிப்பா அந்த பர்ட்டிகுலர் டேக்காக நீங்க வந்து விசா வந்து ரெனியூவல் பண்ணணும். அதனால தான் நான் லேட்டா அப்ளை பண்றேன். உங்களுக்கு தெரியுதுங்களா? ஏன்னா நான் ஒரு 3 வருஷம் வந்து எனக்கு வந்து அந்த 1 இயர் அந்த கேப்புக்கு 3 இயர்ஸ் வந்து ரெனியூவல் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து எனக்கு அந்த 3 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் இருந்தங்காட்டி, நாங்க வீடெல்லாம் மாத்துனதுனால, சரி நெறைய நமக்கு மெதுவா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து லாஸ்ட் இயர் தான் நான் ILRஏ அப்ளை பண்ணி எடுத்தேன். ஓகேங்க. இதுதாங்க எங்களோட இங்கேருந்து வந்து த்ரூ அவுட் எங்களோட ஜேர்னில இப்ப என்னோட ஒரு முக்கியமான ஒரு இது வந்து சிட்டிசன்ஷிப்க்கு வந்து அப்ளை பண்றது. சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்றதுனால என்ன பெனிஃபிட் அப்டின்னா, நெறைய நம்ம இங்க விசா மத்த விஷயத்துக்கு நம்ம பயந்துக்க வேண்டாம். நம்ம இங்க இருக்கிறோம், பசங்க இங்க படிக்கிறாங்க அப்டின்னா, ஸோ அவங்கலாம் யூனிவர்சிட்டீஸ்லாம் போகும்போது, யூனிவர்சிட்டி அந்த ஃபீஸ் முக்கியமான விஷயம். இன்டர்நேஷனல் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹையா இருக்கும். பட் இங்க சிட்டிசன்ஷிப்பா இங்க படிக்கிறாங்க, இங்க ஸ்டடீஸ் கன்டின்யூ பண்ண போறாங்கன்னா, பொதுவா அது வந்து ரொம்ப ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். ப்ளஸ் நெறைய கவர்மெண்ட்டோட சில பெனிஃபிட்ஸு, நெறைய பென்ஷன். ஸோ இந்த மாரி சில விஷயங்கள்லாம் வந்து ஃப்யூச்சர்ல நமக்கு வந்து யூஸா இருக்கும். ப்ளஸ் இங்க பசங்க வொர்க் பண்ண போறாங்க, படிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இங்க இங்க வந்து அவங்க ஆல்ரெடி ஹையர் செகண்டரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாப்பாவும் அடுத்து கொஞ்சம் கொஞ்ச நாள்ல போயிருவா. அடுத்து அவங்க யூனிவர்சிட்டிலாம் போறாங்க அப்படிங்கும்போது, ஸோ எங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த சிட்டிசன்ஷிப் ஏன்னா என்ன நீ இந்தியாலாம் போலாமே இங்கே எதுக்கு? ஏன்னா அவங்க இங்கேயே பழகிட்டாங்க. ஸோ அதனால வந்து என்ன நம்ம ஊர்லயே படிச்சுட்டு இருக்காங்கனாலுமே சரி யூனிவர்சிட்டிக்குலாம் இங்க வந்து படிக்கிறாங்க. ஸோ நாங்க ஆல்மோஸ்ட் இங்க இருந்ததுனால கண்டிப்பா சிட்டிசன்ஷிப் எடுத்து வச்சுக்கிறது வந்து ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ இந்த மாரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஃப்யூச்சர்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏதாவது உங்களுக்கு டவுட்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறமா வந்து என்னோட சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணிட்டேன் இல்லைங்களா? ஸோ அது வந்து உங்களுக்கு அந்த செரிமனி மத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து என்னோட வரப்போற விளாக்ல வந்து அப்டேட் பண்றேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த விளாக்ல பார்க்கலாம். அடுத்த விளாக் நம்ம யூசுவல் ரொட்டீன் லைஃப்ல நம்ம வந்து மீட் பண்ணலாம். மறக்காம லண்டன் தோழி ஹோம் ஷார்ட்ஸ் வீடியோ செக் பண்ணுங்க. ஷார்ட்ஸ் வீடியோ டெய்லி டே இன் மை லைஃப் வீடியோ அதில அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். மறக்காம பாருங்க. டாடா பாய்.